வணக்கம். இன்னைக்கு நாம பைபிள்ல இருக்கிற ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த வசனத்தை எடுத்து அதை ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க போறோம். கேக்குறதுக்கு சாதாரண சத்தம் மாதிரி தெரியற 3 ஒலிகளுக்கு பின்னாடி ஒரு கச்சிதமான தெய்வீக கட்டளை எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு நாம சேர்ந்து அலசி ஆராயலாம். கேட்டிங்களா? 1 தெசலோனிக்கர் 4:16 ஆரவாரம், பிரதான தூதனோட சத்தம், அப்புறம் தேவ எக்காலம். முதல்ல கேட்கும்போது ஏதோ பெரிய குழப்பம் நடக்க போற மாதிரி தோணுது இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு குழப்பமே இல்ல, இது ரொம்பவே நேர்த்தியா ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வுன்னா எப்படி இருக்கும்? சரியா, இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் அஸ்திவாரம். அதாவது இந்த 3 சத்தமும் தனித்தனி இல்ல, ஒரே ஒரு கமாண்டோட 3 ஸ்டேஜஸ் நினைச்சா எப்படி இருக்கும்? வாங்க, இந்த ஆங்கிள் இருந்து தான் நாம இதை பார்க்க போறோம். சரி, இந்த வசனத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க நாம எல்லாரும் மனசால ஒரு பழங்கால போர்க்களத்துக்கு போவோம். கற்பனை பண்ணி பாருங்க, போர் உச்ச கட்டத்துல இருக்கு. ஒரு ஜெனரல் தன்னோட படையை எப்படி வழிநடத்துவார்? அவரோட கட்டளைகளை எப்படி கொடுப்பார்? இந்த ஒரு ஓம போதும் அந்த வசனத்தோட ஆழத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு போர்க்களத்துல எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு, குறிப்பா கமாண்ட் கொடுக்கறதுக்கு. முதல்ல தளபதி, அதாவது ஜெனரல், நேரடியா ஒரு கட்டளைய உரக்கச் சொல்லுவாரு. அதுதான் அந்த ஆரவாரம். அடுத்ததா அந்த கமாண்ட அவரோட ஆபீசர்ஸ் படை முழுக்க கேட்கிற மாதிரி இன்னும் சத்தமா எதிரொலிப்பாங்க. அதுதான் அந்த பிரதான தூதனின் சத்தம். கடைசியா ஒட்டுமொத்த ஆர்மியும் ஒரே நேரத்துல தாக்குதலை தொடங்க ஒரு சிக்னல் கொடுக்கப்படும். அதுதான் அந்த எக்காலம். பாத்தீங்களா, எவ்வளோ பெர்ஃபெக்டான திறமையான ஒரு கமாண்ட் செயின் இது. சரி, நாம பார்த்த இந்த மிலிட்டரி அனாலஜி சும்மா ஒரு கற்பனை இல்ல. இதுக்கு மூல கிரீக்க வார்த்தைகள்லயே ஆதாரம் இருக்கு. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அந்த முதல் சத்தம், அதாவது ஆரவாரம், அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை கெலுஸ்மா. இதேதோ கூட்டத்துல போடுற கூச்சல் இல்லைங்க. இது ஒரு கமாண்டர் இன் சீஃப், அதாவது கிறிஸ்துவே தன்னோட படைகளை செயலுக்காக ரெடி பண்ண கொடுக்கிற ஒரு பக்கா அஃபிஷியல் கமாண்ட். அடுத்து 2வது சத்தம் ஃபோன். இது பிரதான தூதனுடைய சத்தம். இது சாதாரண சத்தம் இல்ல, ஒரு பிரம்மாண்டமான ஒலி. ஒரு பெரிய கூட்டத்தோட இரைச்சல் மாதிரியோ இல்ல பெரிய இறக்கைகள் அடிக்கிற சத்தம் மாதிரியோ இருக்குமா. இதோட வேலை என்னன்னா, தளபதியோட கமாண்ட போர்க்களம் முழுக்க கேட்க வைக்கிறது தான். சொல்லப்போனா இது ஒரு பவர்ஃபுல் மெகாஃபோன் மாதிரி வேலை செய்யுது. கடைசியா வர்றது சால்விங்ஸ், அதாவது எக்காலம். இதுதான் ஃபைனல் சிக்னல். இப்போ செயல்ல இறங்குங்கன்னு சொல்ற ஒரு ஃபோர்ப்பு பிரகடனம். நீங்க பைபிளை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த எக்கால சத்தங்கிறது எப்போதுமே ஒரு தெய்வீக செயல்பாடு நடக்க போகுதுங்கிறதோட ஒரு முக்கியமான அடையாளமா தான் இருந்திருக்கு. உண்மை சொல்லணும்னா, இந்த தேவ எக்காலங்கிறது பைபிள்ல திரும்ப திரும்ப வர்ற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர்ல உயிர்த்தெழுதல் பத்தி பேசும்போதும் சரி, மத்தேயுல தெரிஞ்சுக்கப்பட்டவங்கள ஒன்னு சேர்க்கத பத்தி பேசும்போதும் சரி, இந்த எக்கால சத்தம் கண்டிப்பா இருக்கும். ஏன் யாத்ராகமத்துல சீனாய் மலையில கடவுள் இறங்கி வந்தப்போ கூட ஒரு பெரிய எக்கால சத்தம் கேட்டுச்சுன்னு நாம படிக்கிறோம் இல்லையா? ஓகே, இப்போ இந்த 3 சத்தத்தோட வரிசையும் அதோட அர்த்தத்தையும் பார்த்துட்டோம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த சத்தத்தை கேட்கறவங்களுக்கு இது எப்படி இருக்கும்? அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ஒரே சத்தம்தான், ஆனா அது 2 விதமான தாக்கத்தை உருவாக்குது. போருக்கு தயாரா இருக்கிற படைக்கு அந்த சத்தம் ஒரு நம்பிக்கையையும் தெளிவையும் கொடுக்குது. அவங்க உடனே செயல்ல இறங்கிடுறாங்க. ஆனா அதே சத்தம் எதிரிக்கு எப்படி கேட்கும்? அவங்களுக்கு அது ஒரு பேரதிர்ச்சி, என்ன நடக்குதுன்னே புரியாத ஒரு குழப்பம். கடைசியில முழுமையான சரிவுதான். சரி, நாம இந்த 3 முக்கியமான ஒலிகளை பத்தி பேசிட்டோம். ஆனா கதை இதோட முடியல. சொல்லப்போனா இது ஒரு பெரிய படத்தோட டீசர் மாதிரி தான். நாம கேட்டது வெறும் கட்டளை மட்டும் இல்ல, இது ஒரு தெய்வீக இசை நிகழ்ச்சியோட, ஒரு சிம்பனியோட ஆரம்பம் மட்டும்தான். ஆமா, நம்ம பார்த்ததே அந்த மெயின் கமாண்ட மட்டும்தான். ஆனா பைபிள் ஆதாரங்களை இன்னும் ஆழமா பார்த்தா அந்த முழு நிகழ்வுமே தெய்வீக சக்தி, தேவதூதர்கள், மனிதர்கள்னு பல லேயர்களை கொண்ட ஒரு குளோபல் ஈவெண்டா இருக்கும்னு தெரியுது. நம்ப முடியுதா? மூல ஆதாரங்களை நாம படிக்கும்போது அந்த ஒரே சமயத்துல குறைஞ்சபட்சம் 15 விதமான சத்தங்கள் கேட்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த நிகழ்வோட பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருக்கும்னு. அப்போ இந்த எல்லா ஒலிகளையும் கேட்க இப்போ உங்களுடைய காதுகள் கவனமா இருக்கா?